மக்களுக்கான பிரச்சனை என்கின்ற பொழுது அந்த நள்ளிரவே அந்த இடத்துக்கு போய் அந்த மக்களுக்கான அந்த தேவைகளை உங்களுக்கு நான் இருக்கிறேன், உங்களில் ஒருவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர் தான் ஒரு தலைவர், ஒரு தளபதி, எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த விதத்திலே அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் மக்களுக்கு ஏற்பட்ட அந்த கொடுமையான ஒரு சம்பவத்திலே உடனடியாக களத்திலே இறங்கி பணியாற்றியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் என்பதை யார் ஒருவரும் மறுக்க முடியாது. ஆகவே இந்த மக்களுடைய அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், அவரை சார்ந்த அந்த மக்கள், குறிப்பாக பொதுமக்கள், அவர் இயக்கத்தை சார்ந்தவர்கள், அவர் கட்சியை சார்ந்தவர்கள், அவருடைய ரசிகர்கள் இறந்திருக்கிறார் கூடிய இந்த சூழ்நிலையில் அவர் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இருக்கிறார் என்று சொன்னால் இதை மக்கள் தான் புரிந்து இவர் நமக்கானவரா, இது மக்களுக்கானவரா, இல்லை மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு களத்தில் இறங்கக்கூடியவரா என்பதை மக்கள் தான் தீர்மானிக்கும். பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணார். சிபிஐ விசாரணையை கூட விமர்சனம் பண்ணிருக்கு. அவங்களே சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க, நீதிமன்றம் சிபிஐ விசாரணை உத்தரவு. இதில் பாஜகவோட பின்புலம் ஏதாவது இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதானங்க. இது என்ன புதுசாக என்ன கேள்வி? பிஜேபிங்கிறது நேரடியாகவே என்றைக்குமே எதுலேயுமே வரமாட்டாங்க. இந்த மாதிரி அங்கங்கே ஏதாவது சந்தில் சிந்து பாடி ஏதாவது ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணலாம்னு நினப்பாங்க. அவர் கம்போஸ் பண்ணுற பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு நல்ல நடிகர் கிடச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் சாங்கு தயாராகும் நினைக்கிறேன். இன்னும் பார்க்கல, நான் பார்க்கணும். நாளைக்கு தான் பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக பார்ப்பேன்.